ஒரு 1000 விஷயம் இருக்குன்னு சொன்னாக்கா, தெரிஞ்சதெல்லாம் 100 கணக்காக தான் தெரிஞ்சிருக்கும். 1000 தெரிஞ்சிருக்க முடியாது. பெண்ணுக்கு ஃபேவரபுளாகவும் சப்போர்ட் பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குது. பெண்ணுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறதுன்னு ஒன்று வரும். அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொன்னாக்காவே, அந்த குழந்தை வந்து மாற்றான் தாய் வீட்டில் வளரும், இல்லைன்னா மாற்றான் தகப்பன் வீட்டில் வளரும். ஒரு பார்ட்டு என்ன லைஃபுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் லைஃப்னு வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப் செகண்ட் ஆஃப் லைஃப்ன்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப்பில் அது அது மாதிரி போயிடும். ஒரு 10 வயசு 15 வயசு 20 வயசு இந்த மாதிரி ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஸ்கூலிங் முடிச்சுட்டு ஒன்று ஸ்கூல்லே போட வைப்பேன், இல்லைன்னா காலேஜில் போட வச்சுருவேன். ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த பேருக்கு கொடுத்தனாக்கா அதுக்குள்ளே மேலோட்ட ஒரு அர்த்தம் இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்கும். இது வெறும் தாய் மகள்ன்றதெல்லாம் கிடையாது. கணவன் மனைவி நீங்கள் போட்டுங்க. கணவன் மனைவிங்கிறது பொதுவாக சொல்லிக்கிறது. அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி எல்லாரும் ஆல்மோஸ்ட் வேர்ல்டு ஃபுல்லாக எடுத்துன்னு டெலிவரி டேட்டெல்லாம் வந்துட்டாங்க அவங்களே. எஸ் சார். ஆமாம், டெலிவரி டேட்டு குழந்தைக்கு கேரிங்காக இருக்கிற நேரத்தில் லாஸ்ட் டெலிவரி டேட்டு அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களும் நிச்சயமா சார் டெலிவரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தேகம் தோணுது. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். பொதுவாகவே ஜோதிடத்துல சொல்வாங்க ஏக ராசி ஏக நட்சத்திரம், அதாவது ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த இருவர் ஒரு வீட்டுல இருந்தா பயங்கர பிரச்சனையா இருக்கும் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்களே, இது உண்மைங்க. இதே மாதிரி ஏதாவது நம்ம நியூமராலஜில சொல்லப்பட்டிருக்கா? அதாவது ஒரே டேட் ஒரே ஃபேட் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு வீட்டுல இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லப்பட்டிருக்கா? இது குறித்த நிறைய விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். பொதுவாக வந்து ஜோதிடத்துல ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு வீட்டுல இருந்தா டைம் நல்லா இருக்குன்னா ஓஹோன்னு இருப்பாங்க, சப்போஸ் நல்லா இல்லைன்னா அந்த குடும்பமே அடி மேல அடி வாங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சொல்லப்படுது சார். இதே மாதிரி உங்க ஃபார்மேட் நியூமராலஜில ஏதாவது ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கீங்களா? முதல்ல ஜாதகத்தை கூட சொல்லிடுவோம். அந்த ராசி நட்சத்திரத்திலே அதாவது நீ சொன்ன மாதிரி அடி வாங்குன்னு சொல்றாங்க. என்ன மாதிரி பண்ணும் அதிலே வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஜாதகத்திலே வந்துட்டு சிலது சொல்லப்படுறதுன்னு ஒன்று இருக்குது, சொல்லப்படாதது ஒன்று இருக்குது, சிலது மறைத்தல் ஒன்று இருக்குது. சிலது ஒரு மேலோட்டமாலாம் நம்ம பார்த்து இப்போ ஒரு 1000 சப்ஜெக்ட் ஒரு 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 1000 விஷயம் இருக்குதுன்னு சொன்னாக்கா தெரிஞ்சதெல்லாம் 100 கணக்காக தான் தெரிஞ்சிருக்கும். 1000 தெரிஞ்சிருக்க முடியாது. இப்போ ஜாதகத்தில் அப்படி சொல்கிறேன் பாருங்கள். கும்பம் சதயம் ஒரே வீட்டில் 2 பேர் இருக்காங்க. 2 பேர் மீன்ஸ் கணவன் மனைவின்னு வச்சுக்கலாம். ஆனால் எல்லாரும் பேசுகிறது கணவன் மனைவி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. நான் சொல்ல போகிறது அம்மா பொண்ணு கூட வச்சுக்கிடலாம். ஓகே. ஒரு வீட்டில் அம்மா வந்துட்டு கும்பம் சதயனாக்கா பொண்ணு அதே கும்பம் சதயம் ஆக இருந்தால் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தாக்கா, ஒன்று அம்மா லைஃப்பில் வந்து செப்பரேஷன் ஆயிரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறலாம், சொல்லிக்கிறலாம், அவங்களே கூட சொல்லிக்கிறலாம். அங்கே விட்டுரும். அடுத்து பொண்ணு லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணிடும், செப்பரேஷன் ஆகிக்கிறோம். இதுதான் ராசி நட்சத்திரம். எங்களுக்கும் அந்த தாக்கம் இருக்குது. அது அப்புறம் சொல்கிறோம் இது முடிச்சுட்டு. அப்போது இந்த ஸ்கிப் பண்ணுறது வந்துட்டு அந்த ஜென்ரேஷனோடு இல்லைன்னா கூட அடுத்த ஜென்ரேஷனில் கூட அது கை வைக்கும். சரிங்க, அம்மா பொண்ணு இருக்குது, இதுக்கு அப்பா பையன் இருந்தாக்கா அங்கே அதில் வராது. அதில் சில அதுதான் சில ராசிக்கு வந்து பெண் ராசி ஆண் ராசின்னு ஒன்று இருக்குது. பெண்ணுக்கு ஃபேவரபுளாகவும் சப்போர்ட் பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குது, பெண்ணுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறதுன்னு ஒன்று வரும். அதே மாதிரி ஆணுக்கும். இது வந்து கும்பத்தில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா சதயம் அப்படின்னாக்கா பெண்களுக்கு தான் அதிகப்படியாக இருக்கும். இதே ஆணுக்கு வந்துட்டு அப்பாவும் கும்பம் சதயம் அம்மாவும் பையனு கும்பம் சதயனாக்கா அங்கே செப்பரேஷனில் சொல்லலை, அது அங்கே காட்ட மாட்டேங்குது. அப்போ அவங்க மட்டும் ஒரே வீட்டில் 2 பேர் இருக்கலாமா? அடுத்த கேள்வி, இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது. இருந்தால் என்னங்க, இருக்க விடாது, அவ்வளோதான். ஆனால் இங்கே செப்பரேஷனே பண்ணிடுது. இது கும்ப சதயத்துக்கு. அடுத்து கடகம் ஆயிலியம். இந்த கடகம் ஆயிலியம் இருந்ததுன்னா அதுவும் அதே மாதிரி ஃபேமிலியில் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணோம். அதெல்லாம் பண்ணலை அப்படின்னாக்கா அடுத்தவங்களது பொண்ணு என்ன மாதிரி பண்ணோம். அதுக்கு நாங்கள் இப்படி மறைமுகமாக இன்டைரக்டாக சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொன்னாக்காவே அந்த குழந்தை வந்து மாற்றான் தாய் வீட்டில் வளரும், இல்லைன்னா மாற்றான் தகப்பன் வீட்டில் வளரும். ஓகே. ஆமாம், இங்கெல்லாம் எனக்கு ஃபேமிலி லைஃப் டிஸ்டர்ப். அதில் சில பேர் வருவாங்க, அவங்க குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு வருவாங்க. அந்த குழந்தை வந்துட்டு கடகம் ஆயிலியாக இருக்கும். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா சரி, எப்பவுமே வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை அவங்க சொன்னாக்கா அது வளர்கிற கடைசி காலம் வரைக்கும் அது மைண்ட்லேயே நிற்கும். அது ஆனால் முன்னாடியே சொன்ன பாட்டி வீட்டில் எங்கேயாவது வச்சு கூட வளர்ப்பாங்க இல்லைங்களா? இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் காப்பாற்றிக்கலாம் இல்லைங்களா?
இல்லை அது கரெக்டு தான். அதுக்கு சில வழிமுறைகள் அதுதான் அதை நான் என்ன செஞ்சிடுறது, இது வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதை பைபாஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு சில வேலைன்னு த்ரூ நேம் சேனலில் நான் பண்ணி விட்டுருவேன். அந்த நேமை வந்துட்டு டபுளாக உடச்சி கொடுத்துருவேன். ஒரு பார்ட்டு ஏன்னா லைஃபுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் லைஃப்னு வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப் செகண்ட் ஆஃப் லைஃப்ன்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப்பில் அது மாதிரி போயிடும். அப்போ வரும்போது சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருவேன். வளரும்போது இத்தனை வருஷம் கழிச்சு என்ன பாருங்கன்றுவேன். பார்க்க போகும்போது சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்கும். நீங்கள் எத்தனை வருஷம் ஒரு ஆளுக்கு சொன்னோன்னாக்கோ 30 வருஷம் 35 வருஷம் முன்னாடி ஒருத்தருக்கு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் என்ன பேசணும் அப்படி இன்ன வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கோம் எல்லாத்துக்கும். இந்த குழந்தைய அப்படியே ஹாஸ்டலில் போடுங்கன்றுவேன். கை குழந்தையெல்லாம் போய்ட்டு அது மதர்கிட்ட தான் இருக்கணும். ஒரு 10 வயசு 15 வயசு 20 வயசு இந்த மாதிரி ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஸ்கூலிங் முடிச்சுட்டு ஒன்று ஸ்கூல்லே போட வைப்பேன், இல்லைன்னா காலேஜில் போட வச்சுருவேன். சந்தர்ப்பம் பார்த்துட்டு அங்கே இருந்துட்டால் சரியாயிடும். இப்படி ஒரு கேல்குலேஷனாக இருக்குது. எல்லாத்துக்கும் பொருந்தாது சில விஷயங்கள். அது ஏன்னா நீங்களும் முடிவு எடுத்துடாதீங்க. அது வந்துட்டு மாற்றான் தாய் இல்லைன்னா மாற்றான் தகப்பன் வீட்டில் போய் வளர்ந்துடும் இந்த கடகம் ஆயிலத்துக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா தனுசு மூலம். இந்த தனுசு மூலம் இது வந்து ஆணு கொண்டு வந்துடும். பெண்ணுக்கு வேறு மாதிரி காமிச்சிடும், இது ஆணில் போய் வந்துடும். இந்த ராசி நட்சத்திரம் ஒரே வீட்டில் அப்பாவுக்கும் தனுசு மூலம் பையனுக்கும் தனுசு மூலம் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அவங்க 2 பேரையும் ஒரு இடத்துல இருக்க வைக்காது. ஒருத்தரை வெளியே நகர்த்தி விட்டுரும். ஒன்று படிக்கும்போதே நகர்த்திடும், இல்லைன்னா காலேஜில் நகர்த்திடும், இல்லை வேலையில் நகர்த்திடும். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே நகர்த்திடும். ஒரே வீட்டில் இருக்க விடாது அவங்கள. அப்போது இதெல்லாம் ராசிக்கு இவ்வளோ சமாச்சாரம் இருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி நம்ம இப்படி செஞ்சலாமே அப்படி செஞ்சலாமே, அதுதான் இது எனக்கு வரும்போது அதுக்கு தான் நான் அதை பார்த்துறது. பார்த்துட்டு எதுவாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நேம் சேனல் ஒன்று இருக்கும். ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த பேருக்கு கொடுத்தனாக்கா அதுக்குள்ளே மேலோட்ட ஒரு அர்த்தம் இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம மந்திரம் சொல்கிற மாதிரி தான். மந்திரத்தை சொல்லும் போகும்போது நமக்கு மேலே பார்த்தா மந்திரமாக தெரியும், மந்திரத்துக்குள்ளே உள்ள அர்த்தம் இருக்கும். அந்த பொருள் படம் உள்ளது மாதிரி அது மாதிரி பேரில் பொருள் படத்தை வச்சு விட்ருவேன். அவங்க எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உள்ள அர்த்தம் இருக்குது அந்த பேருக்கு. உதாரணமாக ஒன்று சொல்லுங்கள் சார். உதாரணம் ஒன்று சொல்லணும், சங்கீதானே சொல்லுவோம். சங்கீதாங்கிறது என்ன பேர்? சங்கீதம் கொண்ட ஒரு பேர், அவ்வளோதான். சங்கீதத்தை தாங்கி உள்ள பேர். சங்கீதான் பேர் வச்சுக்கிறாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக அவங்க சங்கீதத்தில் வந்துட்டு ஏதாவது ஈடுபாடு இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அதான சங்கீதம், வேறு என்ன? சங்கீதான் பேர் கண்டிப்பாக ஒரு காலம் அவங்களுக்கு சங்கீதமே இருந்திருக்காது. சங்கீதம் தான் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க, அவங்களுக்கு லைஃப்பும் இல்லை. இப்போது நீங்கள் கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு முதல்ல சங்கீதான் பேரை கொடுத்துருவோம். ஏன்னா அது இல்லைங்கிறது, ஏன்னா அவங்களுக்கு இல்லை. அவங்க அப்புறமா திருப்பி அது ஸ்கூல் லைஃபோடு சரி பண்ணும்போது திருப்பி ஐயா அது வரைக்கும் நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் வாங்க கொஞ்சம் வாங்க உங்களை தான் தேடணும் வாங்கன்னு சொல்லிட்டு பேரை திருப்பி மாற்றிடுவேன். நீங்கள் தான் அப்போ பேர் வச்சிங்கன்னு, நான் தான் வச்சேன், இப்போ அது சரியாக வரலை அப்படின்ட்டுருவேன். வராது அது, ஏன்னா அது வரைக்கும் அது அங்கே இருந்தது பெரிய விஷயம். அதனால தான் சொல்கிறது இப்போ இப்படி நேராகவே சொல்கிறது, சங்கீதான்னு பேர் வச்சு ஒரு ஆள் கூட சுமூகமாகவும் அருமையான லைஃபோ, ஃபஸ்ட் கிளாஸ் லைஃபோ, ஒரு ப்ளசண்ட்டான லைஃபோ, ஒரு சந்தோஷமான லைஃபோ ஒரு ஆள் கூட இருந்ததில்லை. அது இருக்க விடாது. நேரடியாக சொல்லுவாது, கிடையவே கிடையாது. ஆனால் கேட்குறதுக்கு நல்ல இனிமையாக இருக்கும். இந்த மாதிரி பேர் உதாரணத்துக்கு ஒன்று கேட்டதால ஒன்று சொன்னேன். இது மாதிரி நிறைய பேர் நான் சைடில் வச்சுருக்கேன். அது தேவைப்படுறவங்களுக்கு அந்த பிரயோகப்படுத்துவேன். படுத்துட்டு திருப்பி மாற்றுவேன் நான். எனக்கு இந்த ட்ராபேக்ஸ் இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் அந்த பேர் மூலயமா அதை நாங்கள் கொடுப்போம். இது எண்களுக்கு பொருந்திருச்சு, ராசி நட்சத்திரத்துக்கு பொருந்திருச்சு. எண்களுக்குள்ளே வரும். எண்களுக்குள்ளே வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து சொல்லணுன்னாக்கா 26ஆம் நம்பர் எடுத்துக்கலாம். ஒரே வீட்டில் தாய்க்கும் அம்மாவுக்கும் 26, மகளுக்கும் 26 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வெறும் தாய் மகள்ன்றதெல்லாம் கிடையாது. கணவன் மனைவி நீங்கள் போட்டுருங்க. கணவன் மனைவிங்கிறது பொதுவாக சொல்லிக்கிறது. அதனால் நட்சத்திரத்துலையும் ராசித்துலேயும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் கணவன் மனைவியே இருந்துட்டாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது. அதனால தான் நான் அதை சும்மா பெருசாக போகாமல் வெறும் அம்மா பொண்ணு அப்பா பையன்றதுக்குள்ளே சொல்ல வந்தேன். 26 ஒரு தாய் 26 மகளும் 26 இருக்குதுனாக்கா ஒன்று அங்கே டிஸ்டர்ப் ஆயிரும், இல்லை அவங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா மகளுக்கு ஆகும். ஃபேட் அண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அடிக்கும். இதில் டேட்டு தான் ஃபஸ்ட்டு. டேட்டு தான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு. அதை ஹெட்டு அதே தான். ஓகே.
அது என்ன ஒன்றாக்கா ஒரு 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 பீஸ்லெஸ் லைஃபு, ஒரு ஹோல்டர்லெஸ் லைஃபு, மேரிட் லைஃப்பில் திருமண வாழ்க்கையிலே ஒரு அந்யூன்யமோ ஒரு கனெக்டிவிட்டி இல்லாத ஒரு லைஃபு, தனியாகவே இருக்கிற லைஃபாக இருக்கும். அடுத்து 19 ஒரு ஜென்ஸுக்கு, அப்பாவும் 19 பையனும் 19. அவங்க 2 பேருக்குள்ள ஈகோ ப்ராப்ளம் தான் ஒரே இடத்துல இருக்க விடாது. அடுத்ததாக 24 வந்துட்டு தாய்க்கு 24 மகளுக்கு 24 அப்படின்னு சொன்னாக்கா அதே சேம் லாஜிக் தான். எப்படி ராசி சொன்னமோ, ஒன்று தாய்க்கு வந்துட்டு மேரிட் லைஃப்பில் திருமண லைஃப்பில் டிஸ்டர்ப் ஆகிருக்கும், அதெல்லாம் ஆகலை அப்படின்னா மகளுக்கு ஆகியே ஆகணும். ஓகே. ஸோ அந்த ராசி நட்சத்திரம் ஒன்றும் பெருசாக அவங்களும் வேறுபாடெல்லாம் இல்லாமல் இல்லை, சிலது கனெக்டிவிட்டியோடு தான் இருக்கும். என்ன ராசி நட்சத்திரத்துக்கு வந்து சொல்யூஷன் கிடையாது, இருக்கிறது அப்படியே அப்பப்பா சொல்லிடும். நியூமராலஜியில் சொல்யூஷன் இருக்குது, எங்கே வேணாலும் அதை நீங்கள் வந்துட்டு சுவிட்ச் ஓவர் பண்ணலாம். ஏன்னா கரெக்டாக பண்ணணும், நான் கரெக்டாக செய்கிறேன் அதை. ஸோ அதனால் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரு பார்ட்டு, ஒரே நம்பரும் ஒரே வீட்டில் இருக்கலாமே இருக்கக்கூடாதுன்னா நாம் இருக்கலாங்கிறது ஆசைப்படுவோம், அது இருக்க விடாது. அதை அழகாக மூவ் பண்ண வச்சிடும். அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி எல்லாரும் ஆல்மோஸ்ட் வேர்ல்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு டெலிவரி டேட்டெல்லாம் வந்துட்டாங்க அவங்களே. எஸ் சார். ஆமாம், டெலிவரி டேட்டு குழந்தைக்கு கேரிங்காக இருக்கிற நேரத்தில் லாஸ்ட் டெலிவரி டேட்டு அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களும் நிச்சயமா சார், டெலிவரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தேகம் தோணுது. டெலிவரி அப்படிங்கிறது வந்து குழந்தை அப்படிங்கிறது ஒரு இறைவன் கொடுக்கக்கூடிய வரம் தான் இல்லைங்களா? அதனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சது பேஸ்ட் ஆன் போன ஜென்மத்து பிளஸ் மைனஸ் கர்மா அதெல்லாம் பேஸ் பண்ணி அதை உடைச்சு நீங்க வந்து புதுசாக இந்த டேட்ல இந்த நேரத்துல இந்த குழந்தை டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணும்போது அந்த கர்மாவே நீங்க பிரேக் பண்ற மாதிரி ஆயிடாது. அது குறித்து நிறைய விளக்கங்கள் அடுத்த எபிசோட்ல நீங்க எங்களுக்காகவே பகிர்ந்துக்கணும் சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்மா. ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.